கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினியில்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமி 16 செல்வத்தையும் அத்துணை பேருக்கும் தந்தருளட்டும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக நம்மளுடைய செவிக்கு வந்த சில செய்திகளை பகிர்ந்துக்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இது மாதிரி நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் நாங்கள் தீர்வு கொடுக்குறோம், விளக்கம் தரோம். சில பேருக்கு எனக்கு ஏங்க பிரச்சனை நிறையா வருது அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிக்கிறேங்க, பிரச்சனைகள்லேயே நான் துவண்டு போகிறேங்க, என்னால் பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியல அப்படிங்கிறாங்க. பிரச்சனை பலவிதம். அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம சரியாக நம்ம ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளை வெல்ல முடியும். நான் ஒரு விஷயத்தை நான் எல்லாருக்குமே பதிவு பண்ணுறது என்னென்னா, கடவுள் வழிபாடு நமக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. கடவுள் வழிபாடு வேணுமா? கடவுளுடைய பேரை சொல்லலாமா? சொல்லணுமா? அவசியமாக சொல்லணுமா? மந்திரங்கள்லாம் சொல்லணுமா? அப்போ தான் சாமி நமக்கு எதாவது செய்வாரா? அப்படிலாம் கூட கேள்விகள் நம்ம காதுக்கு செவிக்கு வருது, தகவலில் கேட்குறாங்க. கடவுள் ஏன் வழிபாடு பண்ணுறோம்? இப்போ சாய்ஸை நம்மக்கிட்டே விட்டுருவோம் இல்லைங்களா? கேள்வி, கடவுளை ஏன் வழிபாடு பண்ணணும்? நமக்கு பிரச்சனை எதனால் வருது? இப்போ 2வது கேள்விக்கு முதல்ல பதில். பிரச்சனை நம்ம யாரையாவது பற்றி, அதாவது நம்மளை தாண்டி இன்னொருத்தரை பற்றி சிந்திக்கும் போது பிரச்சனை வருது. நம்ம ஃபேமிலி இருக்குது, உங்களை மட்டுமே சிந்திச்சு பாருங்களேன், பிரச்சனையே வராது. உங்களுக்கு ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு யாரோ ஒரு காரணமாக இருப்பாங்க, அவங்கள பற்றி நினைக்கும் போது பிரச்சனை வரும். சில பேருக்கு பொறுப்பு நம்ம இருப்போம், சில பேர் பொறுப்பை நம்ம தலையில் கட்டிடுவாங்க, அவங்கள நினைக்கும் போது பிரச்சனை வரும். ஆக பிரச்சனைங்கிறது இன்னொருத்தவரால் தான் வருகிறது, இன்னொருத்தவரை நாம் நினைக்கிறதுனால தான் வருகிறது. இதை நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தவங்க நம்ம மைண்டில் இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. நம்ம மைண்டில் நம்ம மட்டும் இருக்கிறோம் அப்படின்னா பிரச்சனையே வர வாய்ப்பே இல்லை. நம்மளை மட்டும் தான் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா பிரச்சனைக்கே வேலை இல்லையே, நம்ம எதிர்பார்ப்பே இருக்காத இல்லையா? சரி, சிந்திக்காமல் இருக்க முடியுமா? நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, கடமை இருக்குது, கர்மா இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த கர்மாவில் ஜெயிக்கணும், குடும்பத்துக்கிட்ட ஜெயிக்கணும், மனுஷனாக ஜெயிக்கணும். அப்போ நாம் சிந்திக்கிற விஷயத்தை கடவுள் மீது அதிகமாக சிந்திக்கும்போது நமக்கு தவறான எண்ணங்கள் வராது. இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கடவுளை ஏன் நினைக்கிறோம், கடவுளை ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னொருத்தவரையே அதிகமாக சிந்திக்கிறதுனால தான் பிரச்சனைகள் வருது. கடவுளை நினைக்கும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் வராது. சிந்தனை ஒருநிலைப்படுது. ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு கடவுள் இருக்கார், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடவுள், ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடவுள். ஒரு ஜோதிடம் பார்க்குறோம், என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்குரிய கடவுளை வணங்கணும், நட்சத்திரத்துக்குரிய கடவுளை வணங்கணும், திசைக்குரிய கடவுளை வணங்கணும், புத்திக்குரிய கடவுளை வணங்கணும். ஆக 4 கடவுள். ஒரு மனுஷா வழிபாடு பண்ண வேண்டியது 4 பேரை வழிபாடு பண்ணணும். அந்த 4 பேருடைய மந்திரங்கள், அந்த 4 பேருடைய நாமதேயம், அந்த கடவுளுடைய பேரை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது நமக்கு பிரத்தியாருடைய எண்ணம் வரவே வராது. அதனால் நமக்கு என்ன, நம்ம ரூட்டு கிளியர் ஆகிடும். இந்த பிரத்தியாருடைய எண்ணம், இன்னொருத்தவங்களுடைய எண்ணம் நமக்கு உள்ளே வரும்பொழுது தான் பிரச்சனை வருது. கடவுளை மட்டும் சிந்திக்கும் போது பிரச்சனை நமக்கு எல்லாமே கேட்டு, எல்லாத்தையும் கேட்டு திறந்து விட்டு ஃப்ரீயாகிடும், பிரச்சனையே கிடையாது. அதுதான் கடவுளுடைய மந்திரம், கடவுளுடைய நாமதேயம். சும்மாவா சொன்னாங்க? இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தை இணைக்கக்கூடிய ஒரே பொருள் என்ன தெரியுமா? கடவுள் மந்திரம் தான். நீங்கள் நாராயணான்னு சொல்லி பாருங்க, சிவாய நமகன்னு சொல்லி பாருங்க, நமசிவாயன்னு சொல்லி பாருங்க, அந்த அந்த ப்ரொனவுன்சியேஷன்,
அந்த மந்திரம், அந்த உச்சாடனம், அதற்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. அதை சொல்ல 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 நம்மளுடைய எண்ணங்கள் என்ன ஆகும்? அவ்வளோதான். நீங்கள் எந்த இலக்கை நினைக்கிறீங்களோ அங்கே அடைய முடியும். உங்களோட கோபம் குறையும், வன்மம் குறையும், குரோதம் குறையும். ஆக மனசு முதல்ல நிம்மதியாக ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலையை தான் கடவுள் நமக்கு கொடுக்குறார். அதனால தான் கடவுளை நம்ம வழிபாடு பண்ணணும். நம்ம பிரச்சனைகள் தீரணும்னா இன்னொருத்தவரை நினச்சிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் பிரச்சனை. அவரை மறக்கணும்னா கடவுளை நினைக்கணும். நிறைய கடவுளுடைய மந்திரங்களை சொல்லணும். அந்த திசைக்கு, அந்த புத்திக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களை 5 கடவுளை நம்ம வழிபாடு பண்ணணும். 4 கடவுள் நட்சத்திரம், ராசி, தசை, புத்தி. இது இல்லாமல் குலதெய்வம், நம்மளுடைய இஷ்ட தெய்வம். 5 பேர் வழிபாடு தொடர்ந்து அவளை நினச்சிட்டே இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. ரொம்ப சக்ஸஸாக இருக்கலாம். எல்லா வாரமும் நிம்மதியாக இருக்கலாம். இன்னொரு தகவல், கடவுளை சரண்டர் அடையணும். நம்ம எல்லாம் நிறைய குழந்தைங்கள் எல்லாரும் பெற்று வச்சுருக்கிறோம். குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேட்டால் குழந்தைங்களுக்குள்ள வன்மம் வருது, குரோதம் வருது. சொல்கிற பேச்சை குழந்தைங்கள்லாம் கேட்க மாட்டுறாங்க. சில குழந்தைங்களுக்கு ஜாதக ரீதியாக கண்டங்கள் இருக்குது. கண்டங்கள்னால் சில பேருக்கு உடல் ஏதாவது ஊனமாகறதுக்கோ, அடிபடுறதுக்கோ, சில பேருக்கு உயிர் போகிறதுக்கோ, சில குழந்தைங்களுக்கு கல்வி பாரமே, கல்வி யோகமே இல்லாமல் போகிறதுக்கோ, சில பேருக்கு மனபலம் இல்லாமல் போகிறதுக்கோ, சில பேருக்கு வாக்கு சாதுரியம் இல்லாமல் போகிறதுக்கோ ஏதோ ஒரு ஜோதிடத்தில் ஒரு காரணம் இருக்கும். என்னதான் பேரண்ட்ஸ் பெற்றவங்க அப்பா அம்மா என்னதான் ஊட்டி வளர்த்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்க முடியாமல் தவிப்பாங்க. பிள்ளைகளை நினச்சே உருகுவாங்க. என் பிள்ளைக்கு இது ஒன்று நடந்திருந்தால் நல்லா இருக்குமே, என் பிள்ளை இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, 2வது வரைக்கும் படிக்கிறான், நல்லா படிக்க மாட்டேங்கிறானே, என் பிள்ளை இன்னும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இல்லையே, என் பிள்ளை ரொம்ப கோழையாக இருக்கானே, என் பிள்ளை ரொம்ப துடுக்குத்தனமாக இருக்கானே, ரொம்ப கோபக்காரனாக இருக்கானே, இப்படிலாம் பல சிந்தனை வரும். பிள்ளைகளை நினச்சி வேதனைப்படுவோம், வருத்தப்படுவோம். ஏன்? பிள்ளைகளை நம்மளால் சரியாக வளர்க்க முடியல. இந்த பிரபஞ்சம் அதுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்தும் சூழ்நிலைகள் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல கடவுளை நம்பணும். அதனால தான் சொல்லுவாங்க, கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அந்த ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை 6 வயசுக்குள்ளே பார்க்கணும். அதற்கு பிறகு அடல்ட் ஏஜ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள, அதாவது 13 வயசு ஆரம்பிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக ஜாதகம் பார்த்துடணும். இந்த 13 வயசு ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் என்ன குறை வரும்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஜாதகத்தில் என்ன குறை வரும், எதனால குறை வரும், கண்ணில் குறை வருமா, காலில் குறை வருமா, இதயத்தில் குறை வருமா, எண்ணத்தில் குறை வருமா, இந்த குழந்தைக்கு எதனால குறை, படிப்பில் குறை வருமா, ஞாபக சக்தி குறையுமா, என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, எந்த கிரகம் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளால் அதுக்கு தீர்வு பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு, முடியாத பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு தெய்வத்தை நாம் வழிபட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க தத்தம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. தத்து கொடுக்கறதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. கிராமங்களில் என் பிள்ளைய அந்த சாமிக்கு தத்து கொடுத்துட்டேன், அதுக்கு பேர் தத்தம். அந்த பிள்ளைக்கு இந்த சாமியை தத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்வாங்க. தத்தம் கொடுக்கறது நல்லது. நம்மளால் முடியாத அந்த பிள்ளைய அந்த பிள்ளையோடைய ஆயுளையோ கண்டத்தையோ அந்த பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்க ஒரு பேரண்ட்ஸால் முடியாது. அப்போ கடவுள் துணை கண்டிப்பாக வேணும். அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தைய தத்து கொடுக்கறது தப்பே கிடையாது. அதை முதல்ல எப்போ பார்க்கணும்? 6 வயசுக்குள்ளே பார்க்கணும், 13 வயசுக்குள்ளே பார்க்கணும். இந்த 2 கட்டத்தில் பார்த்து, இந்த 2 கட்ட 6 வயசுக்குள்ளே பார்க்க முடியலன்னா 13 வயசுக்குள்ளே பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மெச்சூரிட்டியான ஸ்டேஜ் வரத்துக்குள்ளே அந்த குழந்தைய சுவாமி கிட்ட தத்தம், என் குழந்தை இல்லை சுவாமி, உன் குழந்தைன்னு ஒப்படைச்சிட்டேன், எனக்கு நீ ஆண்டவன் நீ குழந்தைய கொடுத்த, இப்போது என் குழந்தைய உன் குழந்தைய ஒப்படைக்கிட்டேன், நீ ஏற்றுக்கோ. இந்த குழந்தைக்கு இனிமேல் நல்லது கெட்டதை நீ தான் பார்க்கணும். இந்த குழந்தைக்கு கெட்டதே வரக்கூடாது, என்னால் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம அவசர வேலைகளில் இருப்போம், குழந்தைய பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியாமல் இருப்போம். அப்போ கடவுள் துணை கண்டிப்பாக வேணும். அப்போ தத்தம் கொடுக்கறது நல்லது. அப்போ ஜாதகத்தை பார்க்கணும், ஜாதகத்தில் சப்போர்ட் இல்லைன்னா உடனே தத்தம் கொடுக்கணும் கடவுளுக்கு. அப்படி கடவுளுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை கடவுள் சேஃபாக வளர்ப்பார்.
தத்தம் கொடுத்த பிறகு என்ன செய்யணும்? அதை முதல்ல செய்யணும். நீங்கள் இந்த மனுஷாளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. யாராவது ஒருத்தவரை அழைச்சின்னு போய் ஊரில் என்ன பண்ணுவான்னா, இன்னொருத்தவருக்கு கொடுப்பா தத்தம். அது பேர் ஸ்வீகாரம் கொடுக்கறதுன்னு பேர். நம்ம மனுஷாளுக்கு கொடுக்கறது ஸ்வீகாரம். என் குழந்தை இனிமேல் உன் குழந்தைய எடுத்துக்கோ. குழந்தை இல்லாதவாளுக்கு, சொத்து ரொம்ப இருக்கிறவாளுக்கு, ரொம்ப சங்கடத்தில் உள்ளவாளுக்கு ஸ்வீகாரம் கொடுக்கறது. ஸ்வீகாரம்னா என் குழந்தைய இனிமேல் கிடையாது, நீ தான் எடுத்துக்கோ அப்படின்னு அதை கொடுத்துட்டு வர்றது. தத்தம் யாருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, கடவுளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஒரு பெண் குழந்தையா இருந்தால் ஆண் தெய்வத்துக்கிட்ட தத்து கொடுக்கலாம், ஆண் குழந்தையா இருந்தால் பெண் தெய்வத்திட்ட தத்து கொடுக்கலாம். அது கிராம தேவதைகள்கிட்ட தத்து கொடுக்கறது ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். கிராம தேவதைகள்கிட்ட தத்து கொடுக்கணும். இந்த குலதெய்வத்துக்கிட்ட கூட தத்து கொடுக்க வேண்டாம். குலதெய்வம் ஏன்னா குலதெய்வம் நம்மளை சார்ந்தவங்க தான். நம்ம இன்னொரு தெய்வத்துக்கு தான், இஷ்ட தெய்வத்துக்கிட்ட தான் தத்து கொடுக்கணும், கிராம தெய்வத்துக்கிட்ட தான் தத்து கொடுக்கணும். அந்த நம்ம கிராமத்தை கட்டு காக்கக்கூடிய ஒரு தெய்வம், நம்ம ஊர் இருக்கும், ஒரு தெரு இருக்கும், அந்த ஊரை கட்டி காக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும். ஒரு கோவில், காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், முனீஸ்வரன் கோயில், முருகன் கோயில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அந்த சுவாமிகிட்ட தத்தம் கொடுக்கணும். இந்த குழந்தைக்கு ஒரு வீக்காக இருக்கிற ஒரு குழந்தைய, ஏன்னா இந்த குழந்தைய நீ பார்த்துக்கோ அப்படின்னு கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த குழந்தைய கொடுத்துட்டு அதற்கு பிறகு அந்த கோயிலுக்கும் அந்த குழந்தைக்கும் அப்படி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தணும். அடிக்கடி இந்த கோயிலுக்கு அந்த குழந்தை போகணும், அந்த கடவுளை போய் பார்க்கணும். அம்மா அப்பா இனிமேல் அந்த கடவுள் தான். நிறைய பேர் தத்து கொடுத்ததோடு சரி, அதுக்கு பேர் திரும்பியே போய் பார்க்க மாட்டாங்க. பிரதி நட்சத்திரம், இந்த குழந்தையோட நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கெல்லாம் அந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணணும், விளக்கு போடணும், அந்த கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும், அந்த கோவிலில் உழவார பணி செய்யணும், அந்த கோவிலில் அந்த சுவாமிக்கு நிவேதியம் ஏதாவது நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுக்கான பொருட்கள் கொடுக்கணும், அபிஷேகத்துக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும், அந்த சுவாமியை பார்த்துக்கணும். ஒரு அப்பா அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி அந்த சுவாமியை பார்த்துக்கணும். அப்போ தான் சுவாமி நமக்கு நல்ல நம்மளுடைய கனெக்டிங்கில் இருந்துக்கிட்டே இருப்பார். நான் சொல்கிறது புரியுதா? நம்மளாம் தத்து கொடுக்குறோம்ன்றது அப்படியே விட்டுறோம். பெண் குழந்தையை மட்டும் தத்தம் கொடுத்தோம்னா திரும்பி வாங்கிக்கணும். கல்யாணத்தப்ப தத்தம் கொடுத்துட்டு கல்யாணத்தப்ப நம்ம வாங்கிக்கணும், ஏன்னா நம்ம தான் பாணிக்கிறக்கணும் செய்யணும். அதனால் தத்தம் கொடுத்த பிறகு பெண் குழந்தையை மட்டும் வாங்கிக்கணும், ஆண் குழந்தையை வாங்க வேண்டாம், அதே தத்தத்தில் இருக்கலாம். இப்படி தத்தம் கொடுத்துட்டா, இந்த தத்து கொடுத்துட்டோம்னா இந்த குழந்தைங்களுக்கு ஆயுள் கெட்டி, குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தீரும். இது முதல் மருந்து. அப்புறமா தான் அடுத்ததுலாம், அடுத்த பரிகாரம்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல தத்தம் கொடுக்கணும். என்ன என் பிள்ளைக்கு குழந்தை பேச்சு வரல சுவாமி, என் குழந்தைக்கு நட வரல சுவாமி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தத்தம் கொடுங்க, சுவாமி பார்த்துப்பார். சுவாமியை நம்பணும், அந்த கோயிலில் கைங்கரியம் பண்ணணும். இதை மட்டும் பண்ணி பாருங்க, இந்த கடவுள் இருக்காருங்கிறத நீங்கள் நம்புவீங்க. இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் இன்னொருத்தவரை அதிகமாக நினைப்பது. கடவுளை நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனைகள் முழுமையாக தீரும், மனசு முழுமையாக சந்தோஷம் அடையும். வாங்க இந்த வார ராசி பலனுக்குள்ள போவோம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை, அதாவது ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 29ஆம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் ராசிகளுக்கு எப்படி இருக்கு பார்க்கலாமா? மேஷராசி. மேஷராசிக்கு இந்த வாரம் விடுதலை வாரம். நம்ம ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள்லாம் விலகப் போகிறது. யாருக்கிட்ட சிக்கி இருந்தோமோ, யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியல சாமி, ஏதாவது ஒரு வார்த்தையை அவன் கேட்டுருவானோ, என்னத்தை நான் பேசுறது அப்படின்னு திக்கு முக்காடி இருந்த நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. இந்த பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்த நமக்கு பிரச்சனைகளிலிருந்து விலக்கு கிடைக்க போகுது. இந்த பணத்தை ஒருத்தவன் கேட்டுடுவானோ, பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், உடல் பிரச்சனையாக இருக்கட்டும், மனப்பிரச்சனையாக இருக்கட்டும், சட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், பயந்து இருக்கணும்னு நினச்ச நமக்கு தைரியமாக இப்போ வெளியில் வரலாம். இந்த சுவாமி முருகபெருமான் இந்த மேஷராசிக்காரர்களை இந்த வாரம் தன்னுடைய வேல் கொண்டு உங்களை காப்பார், வேல் கொண்டு காப்பார். உங்கள் வினைகளை எல்லாம் அறுப்பார். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும், என்ன கெட்டது இருந்தாலும் வேல் கொண்டு முருகபெருமான் உங்களை காப்பாற்றுவார். இந்த வாரத்தை பொறுத்தவரை தைரியமாக செயல்படலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விதமான பயமான விஷயங்களும் நடக்காது. ஒரு படி கௌரவம் உங்களுக்கு உயரும். முருகனை வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். ரிஷபராசி. ரிஷபத்தை பொறுத்தவரை விழிப்புணர்வு வாரம். எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது வாழ்க்கையில். யாருக்கிட்டையாவது ஒரு பேசுகிறோமா, இந்த வாரத்தில் பேலன்ஸ் வைக்காமல் பேசுங்க.
நாளைக்கு உன்னை பார்க்குறேன், அப்புறமா ஒன்று செய்கிறேன், இது பிறகு நீ எனக்கு ஃபோன் பண்ணி கேளு, நான் உன்னை ஞாபகத்துக்கு வச்சுக்கிறேன், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒருத்தவங்களை விட்டு நகருங்க. இந்த வாரத்தில் எந்த கமா போட்டாலும் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் ஃபுல் ஸ்டாப் வைங்க. நாளைக்கு பார்க்குறேங்கிற வார்த்தையை யாருக்கிட்டையுமே உபயோகப்படுத்தாதீங்க. இந்த வாரத்தில் விழிப்புணர்வோடு இருங்க. ஒருத்தன் பேசும்போது இவன் நம்மளை கவுக்குறானா காயப்படுத்த போகிறானா அப்படின்னு இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்கிங்க. அதிகபட்சம் கவுக்கிறதுக்கு முயற்சி இருக்குது. நம்ம கவுரலைன்னா நம்மளை காயப்படுத்த முயற்சி இருக்குது. இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு நம்மளை அவமானப்படுத்திடுவாங்க. அதனால் யாருக்கிட்ட பேசும் பொழுதும் சரி, எதுக்கு பேசுகிறான், ஏன் பேசணும், எவ்வளோ பேசணும் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு கூட அளவு கோடிட்டு பேசுங்க. ரிஷபராசிக்காரர்களே, நிச்சயம் நல்லது நடக்கும். ரிஷபராசிக்கு இந்த வாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. லக்ஷ்மி தேவி அனுக்கிரகம், லக்ஷ்மியோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்றதுனால ரிஷபராசிக்கு சிறப்பு ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். மிதுன ராசி, பண வரவுகள் அதிகரிக்கும் வாரம். எதிர்பார்த்த பண வரவு ரொம்ப வாரமாக பார்த்தீங்கன்னாலே மனசில் அமைதி, கஷ்டம், வருத்தம் இப்படி இருந்த மிதுனத்துக்கு இந்த வாரம் பண வரவு ஏற்பட போகுது. மணி ஆர்டர், அதாவது நம்மளோட கூகுள் பேல எதிர்பாராத ஒரு நல்ல வருமானம் கிடைக்க போகுது. இன்டர்நெட் மூலமாக நல்ல லாபம், கம்யூனிகேஷன் எதிர்பார்த்த ஒரு லாபத்தை கொடுக்க போகுது. சில சொந்தங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கௌரவத்தை உயர்த்தி நடத்துவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும். சில பேருக்கு சில ஆபரணங்கள் வாங்குவதற்கும், சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்காரர்கள் பணவரவு அதிகரிக்கும். இந்த பணவரவு அதிகரிக்கிறதுக்காக ஏலக்காய் மாலை, வாய்ப்பு கிடைச்சா ஏலக்காய் மாலை பெருமாளுக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப சிறப்பு உண்டாகும். மிதுனத்திற்கு பணவரவு ஏற்படும் வாரம், நல்லது நடக்கும். கடகராசி, கடகத்திற்கு மகிழ்ச்சி வாரம். ஆகா, ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு காற்று அடிக்குது நம்ம பக்கம். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எதிர்பாராத சிறப்பான தருணங்கள்லாம் ஏற்படும். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு புது தைரியம் ஏற்படும். இனிமேல் நம்ம வாழ்க்கை இப்படி ஹேண்டில் பண்ணா என்ன அப்படின்னு ஒரு புது திங்கிங் ஏற்படும். நான் ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படும். கேள்விக்கு பதிலும் கிடைக்கும். கேள்வி பதில் வாரம்னு கூட சொல்லலாம். அதனால தான் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டாலே மகிழ்ச்சி தானே. ஆபரணங்கள், ஆடம்பரம் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சந்தோஷத்திற்கு பஞ்சம் இருக்காது, வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது, வசதி கூடும். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த தத்துவத்தை உணரப் போறீங்க வாரத்தோட இறுதியில். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற கந்தனை வழிபாடு பண்ணுங்க. முருகபெருமான் உங்களுக்கு முற்றிலும் நன்மைகளை கொடுப்பார், நல்லது நடக்கும். சிம்ம ராசி, சிம்மத்தை பொறுத்தவரை பகை வெல்லக்கூடிய வாரம். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வாரம். ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய வாரம். நான் இந்த விஷயத்தை முடிச்சிட்டேன்ப்பா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, இவங்களெல்லாம் எப்படி மீட் பண்ண போறேன்னு தெரியல, ஆனால் மீட் பண்ணிட்டேன், இந்த இடத்த நான் கரெக்டாக சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம், இருமாப்புன்னு கூட சொல்லுவாங்க, திமிர்னு கூட வச்சுக்கலாம். அந்த திமிர் வரக்கூடிய வாரம். இது ஒரு அழகான திமிர். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடத்தி நம்மளால ஒருத்தவனுக்கு நல்லது செய்ய வச்சு அவனை தலைகுனிய வைக்கிறது. சொல்லுவாங்கல்ல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இந்த குரல் இந்த வாரத்தில் சரியான இடத்துல பதிவாகும். உங்களை நிறைய பேர் நினச்சி பார்ப்பாங்க. யார் நினைக்கணும்னு நினச்சிங்களோ அவங்க உங்களை நினச்சி பார்ப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை சிவ வழிபாடு செய்யுங்க. சிம்மத்திற்கு சிறப்பு உண்டாகும். பல பேர் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய வாரம். கன்னிராசி, கன்னிராசிக்கு ஒரு பரபரப்பு வாரம். பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. நிறைய ஒர்க்கு லோடு, இதை செய்யணும் அதை செய்யணும், கமிட்மெண்ட்டு, நிறைய இடத்துக்கு போகணும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நிமிடம் இருக்க முடியாதுன்னுவாங்க. பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது,
பல பேர் என்ன செய்கிறாங்கன்னு ரொம்ப உத்து கவனிக்கிறது, இது மாதிரி உங்களை கொஞ்சம் நிறைய செயல்பாடுகளில் செயல்படுத்த போது இந்த வாரம். இந்த வாரத்தில் கொஞ்சம் மறதி இல்லாமல் பார்த்துங்க, எதை எங்கே வச்சோம் அப்படின்னு தெரியாமல் போகும். அதனால ஏன்னா பரபரப்பு இருக்கு இல்லையா, வாகனங்களில் போகும்போதும் சரி, நம்ம பைசா முக்கியமாக ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயத்தில் 1க்கு 2 தடவை யோசனை பண்ணுங்கள். சில பேர் 2 வீலரில் போகும்போது எதையாவது மறந்து வச்சுட்டு போயிடுவீங்க, திரும்பி ரிட்டர்னில் வந்து எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டாகும். 4 வீலர் 2 வீலர். அதனால் பரபரப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். பரந்தாமனை வழிபாடு பண்ணுங்க. பரந்தாமன் பல ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வாரத்தில் நல்லது நடக்கும். துலா ராசி. துலா ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் செலவு வாரம். கௌரவ செலவுகள் ஏற்படும். கொடுத்த வாக்குக்காக செலவு ஏற்படணும், ஆனால் அதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். செலவு பண்ணி மகிழ்ச்சி ஆகிற ஒரே நபர் துளாராசிக்காரவங்க தான். ஆமாம், செலவில் கூட சந்தோஷம்தான். ஆஹா, இன்னொருத்தவங்க சந்தோஷமாகறாங்களே, அதுதான் ஏன் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலை பற்றி மட்டும் கவலைப்படாதீங்க. கடவுள் ஏதோ ரூபத்தில் கொடுத்துருவார், நம்புங்க. யாருக்கு என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதை காப்பாற்றுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. அதுதான் உங்கள் சக்ஸஸ்ஃபுல், உங்கள் லட்சியம். இந்த வாரம் உங்கள் லட்சியம் நிறைவேறும். பல பேரை ஆனந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நிம்மதி பெற போறீங்க. உங்களுக்காக ஒரு நிம்மதிக்கு கெடுக்கக்கூடிய எந்த விஷயமும் இந்த வாரம் இருக்காது. நிம்மதியை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பணத்தை பற்றி மட்டும் திங்க் பண்ணாதீங்க. பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாரம் குபேர பகவானை வழிபாடு பண்ணுங்க. குபேர பகவானை வழிபாடு செய்து ஒரு பச்சை கலரில் ஒரு கயிறு ஒன்று கட்டுங்க. பெண்கள் இடது கையில் கட்டுங்க, ஆண்கள் வலது கையில் கட்டுங்க. நிச்சயமாக துளாராசிக்கு குபேர கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். விருச்சக ராசிக்கு திடீர் சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நேரம். திக்குமுக்கு ஆடக்கூடிய நேரம். என்னங்க, எதிர்பார்க்கவே இல்லை, இவரை சந்திப்பேன், இப்படி நடக்கும், இதெல்லாம் என் கனவுல கூட எதிர்பார்க்கலையே. பரவாயில்லைங்க, ரொம்ப நாள் பழக்கமான ஒரு நண்பரை சந்தித்தேன், ஒரு புதிய அறிமுகம் கிடச்சிருக்கு, புது பயணங்கள் மேற்கொள்கிறேன், புதிய சந்தோஷமான விஷயங்கள் நடக்குது, ஒரு மகிழ்ச்சி. நான் சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நாள் இந்த ஊரில் தாங்க இருக்குது, இந்த இடத்துக்கு நான் போவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆக இந்த வாரம் நம்மளுடைய பயணங்கள், வெற்றிகள், மகிழ்ச்சியான மனிதர்களை சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. நம்ம எதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கணுமோ அதெல்லாம் நன்மைகளாக வந்து சேரக்கூடியது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி திக்குமுக்காட போறீங்க. சில பேருக்கு பயண அனுபவங்கள் நல்லா இருக்குங்க. கார் பயணங்கள், விமான பயணங்கள், ட்ரெயின் பயணங்கள், ஏங்க 2 வீலரில் கூட பிடிச்சவங்களோடு பயணம் போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு விருச்சகத்துக்கு உண்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாரம் விருச்சகத்திற்கு இந்த வாரம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த வாரத்தில் முனீஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். தனுசு ராசிக்கு மறதி வாரம். நிறைய மறக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களை மறந்துடும். ஆடா, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே, இதை பண்ணலையே, இதை செய்யலையே அப்படின்னு. அதனால யோசனையை அதிகப்படுத்தணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஞாபகம் வச்சுக்கிங்க. நிறைய இந்த கஜினி படத்தில் சூர்யா எழுதி வச்சிருப்பார் பாருங்க, கண்ணா பின்னான்னு, அது மாதிரி நீங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. நிறைய நல்லது நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சில சந்தர்ப்பங்கள் மறதியினால் பறிபோக வாய்ப்பு இருக்குது. அதனால் சில சந்தர்ப்பங்களை மறதி இல்லாமல் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி பெற முடியும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். மகர ராசி. மகரத்தை பொறுத்தவரை யோசனைகள் அதிகப்படுத்தக்கூடிய வாரம். நிறைய விஷயங்களை சிந்திக்கணும். இது சிந்தனை வாரம்னு பேர். சிந்தனைகளில் நிறைய மனசு உள்ளே போகும். இப்படி பண்ணா என்ன, அப்படி பண்ணா என்ன, இந்த ரூட்டை பிடிச்சி போனா என்ன, அந்த ரூட்டை பிடிச்சி போனா என்ன, ஃபேமிலியை எப்படி கவர் பண்ணுறது, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட எப்படி நல்ல பேர் வாங்கிறது, ஆஃபீஸில் எப்படி நல்ல பேர் வாங்கிறது, இதை பற்றியே திங்கிங். ஒரு விஷயத்தை அச்சீவ்மெண்ட்டை எப்படி அடையிறது, இதை பற்றியே ப்ராஜெக்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியே திங்க் பண்ண போகிறீங்க மகர ராசிக்காரர்கள். திங்கிங்கில் கடைசியில் வெற்றி பெற போகிறீங்க. நாராயண வழிபாடு செய்யுங்க மகர ராசிக்காரர்கள். உங்கள் சிந்தனைக்கு தீனி போடக்கூடிய வாரம். நிறைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சில பேர் கவிதையெல்லாம் எழுத போகிறீங்க, சில பேர் நல்ல பாடலாம் பாட போகிறீங்க. உங்கள் மனசில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்தோஷமான வாரங்க.
நாம் நினச்சதை வெளியில் படுத்தி அதில் நம்ம நிம்மதி பெறக்கூடிய வாரம். நாராயண வழிபாடு பண்ணுங்க. மகரம் சிறப்பாக இருப்பீங்க. கும்ப ராசிக்கு உங்கள் திறமையை காட்டக்கூடிய வாரம். கும்பத்திற்கு திறமை வாரம். உங்கள் திறமை பளிச்சிடும். ஆள் பார்க்காம வேலை பார்க்க போகிறீங்க. ஆள், நபர், காசு, பணம் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு தான். நம்ம ஒரு பேர் எடுக்கணும், நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் உங்கள் திறமையை இறங்கி வேலை செய்ய போகிறீங்க. சக்ஸஸ் ஆக போகிறீங்க. இந்த வாரம் முழுமையாக பிள்ளையாரை கும்பிடுங்க. விநாயக பெருமான் வெற்றியை கொடுப்பார். கும்பத்திற்கு நிறைய அவார்டு, ரிவார்ட்லாம் கிடைக்கும். இந்த வாரத்தில் சில பேர் விருப்பப்பட்டு உங்களுக்கு ஏதாவது பாராட்டுவாங்க. கண்டிப்பாக ஒரு பாராட்டு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரு முழு சாட்டிஸ்ஃபைடு உங்கள் வாரத்தில் இந்த வாரம் அமைய போகிறது. ஆலய வழிபாடுகள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டில் நிம்மதி காண போறீங்க. நல்லது நடக்கும். இந்த வாரம் மீன ராசிக்கு யோக வாரம். எடுத்த காரியங்களில் வெற்றி. நீண்ட நாட்களாக முடியாத ஒரு விஷயத்தை முடிக்க போறீங்க. இந்த வாரத்தில் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிரிகளுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. பிரத்யங்கரா தேவின்னு சொல்லுவாங்க. அந்த அம்பாளை வழிபாடு பண்ணுங்க மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு உடல் சம்பந்தமாக சரீரத்தில் சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த சரீர பிரச்சனைகளை கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. இதை அதிகப்படுத்திட வேண்டாம். இந்த வாரத்தில் மனிதர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பணம், காசு அதிகம் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரம் சில யோகங்களை கடவுள் கொடுக்கிறார். யோக நரசிம்மர், பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்தால் மீனத்திற்கு சிறப்பு உண்டாகும். இந்த வார ராசி பலன்ல சந்திராஷ்டமத்தை பற்றி பேச போகிறோம். இந்த வாரத்தில் ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 8 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 9 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 10 வியாழக்கிழமை மிருகசீருஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 11 வெள்ளிக்கிழமை திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 12 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வாரம் விசேஷ பலன்கள் பார்த்தீங்கன்னா வளர்பிறை பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது ஜூலை 8. ஜூலை 10 பௌர்ணமி வருது வியாழக்கிழமை. ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை திருவோண விரதம். சகல சௌபாகியமும் கந்தனுடைய அருளால் திருச்செந்தூர் முருகபெருமான் எல்லாருக்கும் இந்த வாரம் நன்மைகளை கொடுக்க போறார். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நல்ல செய்தியோடு.